இயேசுவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் வாசித்து சில வசனங்களை தியானம் செய்ய போகிறோம். எங்க வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் 13வது வசனம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மனுஷருடைய பாசைகளையும் தூதருடைய பாசைகளையும் நான் பேசினாலும் அன்பு என்று சொல்லுகிற தேவ அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அடுத்த வாசிக்கலாம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 2வது வசனத்தை சொல்றாரு, சகல வரங்களை உடையவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். முதல்ல சொல்றாரு, மனுஷருடைய பாசைகளை பேசுகிற வரம், தூதருடைய பாசைகளை பேசுகிற வரம், இந்த வரங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், தேவ அன்பு எனக்கு இராவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கீழே என்ன செய்யறாரு? பல வரங்களை குறித்து பேசுறாரு. இத்தனை வரங்கள் எனக்குள் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அடுத்த வாசிக்கலாம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த வசனத்தை தான் முக்கியமா பார்க்கணும். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் தியாகம் செய்தாலும், அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லையே பிரயோஜனம் இல்லை. இப்ப நம்ம யோசிக்கணும். அன்பு அப்படின்னு சொல்ற இடத்துல அது எல்லா இடத்திலும் தேவ அன்புன்னு சொல்லக்கூடியதை புரிந்திருப்பார்களோ, நான் புரிந்திருக்கிறோமா? அது ஒரு கேள்வி இருக்கட்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எந்த வரங்களினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ அன்பு இல்லாம எனக்கு உள்ளதெல்லாம் அன்னதானம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்ல. தேவ அன்பு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? தேவன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும். தேவ அன்புக்காக இல்லாம எவ்வளவுதான் அன்னதானம் பண்ணினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, என்னை நான் சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு தேவ அன்பு இல்லாவிட்டால் அதனால பிரயோஜனம் இல்லை. அப்படியானால் பவுலார் தனக்கு உண்டானதை எல்லாம் தியாகம் செய்தாரா என்று சொன்னா தியாகம் செய்தார் என்று சொல்லலாம். ஆனா அவர் அதுக்கு முன்னால சம்பாதிச்சு வச்சிருந்தது அப்பா சொத்தை எடுத்து ஊழியம் செய்ததாக பைபிள் என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. அவர் குடும்பத்தார் கேட்டிருப்பாங்க, நீ என்ன சொல்ற? இவ்வளவு சொத்து சோகமும் உன்னுடையதுதான், இத்தனை கப்பல்களும் உன்னுடையதுதான், இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பிரசங்கிப்பேன், அப்படி நான் ஊழியம் செய்ய போவேன்னா இதெல்லாம் கவனிக்கிறது யாரு? இதுல ஒரு காரியத்துல உனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது, உனக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொன்னா அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாம என்ன பண்ணிட்டாரு? வேண்டாம்னு போயிட்டாரு. நான் எதையும் கவனிக்க மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா அது எடுத்து ஒரு அன்னதானம் பண்ணல. இல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படியே அவர் இயேசுவை ஏத்துக்கிட்டாரு. இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவின் வரத்தை பெற்ற பிறகு ஊர் ஊரா போய் சுவரா பொங்கி போட்டுட்டு இருந்தாரு, அன்னதானமா பண்ணாரு. அப்ப அவர் என்ன சில தன்னுடைய சொத்துக்கள் எடுத்து அன்னதானம் எதுவும் பண்ணல, பண்ணினாலும் அப்படின்னு சொன்னார். புரிகிறதற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார். அவர் எப்படி ரத்த சாட்சியா மரித்தார்? தலை வெட்டப்பட்டுன்னு சொல்றார். அவர் தலை வெட்டப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாக தன்னுடைய ஜீவனை அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். தலை வெட்டப்பட்டு செத்தார். அவர் எப்படி சாகல? அவரை எரித்து என்ன செய்யல? சாம்பலாக்கி யாரும் அவருக்கு என்ன செய்யல? ஒரு மரண தண்டனை கொடுக்கவில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவ என்ன சொல்றாருன்னா, என்னை நானே சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அப்படின்னு சொன்னாரே ஒழிய சுட்டரிப்பதற்கு என்ன செய்யல? கொடுக்கல, அன்னதானம் பண்ணல. இல்லையா? சபையில இருந்து அவர் தசமா காணிக்கைகளை வாங்கி, சபையில் உள்ள காணிக்கைகளை வாங்கி, அது தசமாகணும் எங்கேயும் போடல, காணிக்கைகளை வாங்கி உதாரணத்துவமா அவர் கொடுத்தத தரித்திரப்படுகிறவர்களுக்கு அந்த சபைகளுக்கு அவர் கொடுத்து உதவினார் என்று நம்ம அதாவது அன்பு இல்லாம எதை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பகுதி இருக்கு. குறிப்பாக அப்படியே நான் செய்தாலும் அப்படின்ற இடத்துல சொல்லும் பொழுது தன்னை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் சுட்டரிப்பதற்கு கொடுக்கல. அப்ப வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அப்படி இருந்தாலும் எடுத்துக்கணும். அப்படி சொல்லும் போதுதான் முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அப்படி சொல்றாரே தவிர பேசினார் என்று சொல்லல. மனுஷர் பாசைகள் அவர் பேசியிருக்கலாம், தூதர் பாசைகள் அவர் பேசியிருப்பாரா? தூதருடைய பாசைன்னா என்னது? தூதர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பாசம் இருந்தாலும் ஒரு மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதுலதான் அந்த தூதர்கள் பேசுவாங்க. தூதருடைய பாசனா என்னதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அதுக்கு என்ன பதில் சொல்றது?
தூதர்களுக்கு எல்லாரும் தூதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுற ஒரு பாசை ஒன்று இருக்குமானால் அந்த பாசையில எந்த மண்ணிடத்திலாவது ஆதியாவது வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் எந்த மனுஷனிடத்துல தூதர்கள் ஏதாவது பாசையில பேசியிருக்காங்களா? தானியல்ட்ட வந்தாங்க, ஜாச்சோ குச்சாச்சேரே குச்சபாரா பச்சாபாரே குச்சி குச்ச கொச்சா அப்படின்னு சொல்லி தானியல்ட்ட வந்து அந்த தூதர் பேசியிருப்பாருன்னா தானியலுக்கு ஒரு தாலியும் தெரிஞ்சிருக்கிறாரு, தானியல் புத்தகத்தை எழுதியிருக்க முடியாது. அப்ப வந்து தானியல் கல்தையருடைய பாசையில பேசுறதுனால கண்டிப்பா அந்த தூதர்களும் கல்தைய பாசையில பேசியிருப்பாங்க. தூதனானவர் யோவான் வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதுறதுக்கு பத்ம தீவுல இருக்கும்போது பத்ம தீவுல வந்து தூதர்கிட்ட இல்லையா அவர் கேட்டு அவர் தரிசனங்கள் அவர் எழுதுகிறார். யோவான் வந்திருக்கிறார், ஜாம்பரா கொரா ஜும்பரி கதை வர குறிப்பிடி குஞ்சர பச்சா கஞ்சரா அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னா யோவான் என்னத்தை விளங்கிருப்பேன். ஏங்க என்னதுங்க அது தூதர் பாசைன்னு ஒரு பாசையை சொல்றீங்க? இப்ப ஆபிரகாம்கிட்ட போறார் ஆண்டவர், ஆபிரகாமே இல்லையா உன் தேசத்தையும் உன் சொந்த ஜனத்தையும் உன் தகப்பனை விட்டு விட்டுட்டு வெளியில வாழ சொல்லாம ஜஞ்சர முச்சா பச்சரே கஞ்சிர முச்சா காத்திரப்படே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆபிரகாமுக்கு என்ன விளங்கி இருக்கும்? அண்டை மரியாதை ஒரு தூதன் வரார், உனக்கு என்ன செய்ய போகுது? கிருபை பெற்றவளே வாழ்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதும் சொல்றார். பரிசுத்தவான் உண்மையில் வருவார், தேவபலன் உண்மையில் வரும், நீ பிறப்போறது பரிசுத்தம் உள்ளது. அப்படியே ஆட்சிக்கு என்ன செய்யாது, அப்படியே சிங்காசனத்துக்கு முடிவே இருக்காது. அன்னைமணியோட ஜொஞ்சர பச்சா கஞ்சி கஞ்சர பச்சா புஞ்சை அப்படின்னு யாராவது பேசிருப்பாரா? அன்னைமணிகளுக்கு என்ன விளங்கி இருக்கும்? ஏங்க இது என்னதுங்க? எங்கேயாவது நீங்க தூதர் பாசையை காட்டுங்க. ஆதியாகம துவக்கத்துல ஆதாம் ஏவாளத்துல கர்த்தர் என்ன பேசினார் சொல்லுங்க. ஏவாளை பார்த்து சொல்றார், ஏமா நீயே இப்படி செய்த அப்படின்னு கேட்டா அது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அந்த அம்மா பேசுறது கர்த்தருக்கு விளங்குது. கர்த்தர் பேசுறாரு, நீ ஏன் இப்படி செய்தாய்? அதுக்குள்ள சிஞ்சோ ஏங்க என்ன நீங்க குழப்புறீங்க? ஆதாம் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்கிற? அதுக்குள்ள ஜோச்சாரே அமைதியா அந்நிய பாசை என்று சொல்லி தூதருடைய பாசையை பேசினதாக எங்காயில எடுத்து சொல்லுங்கள். இல்ல அப்படியே தூதருடைய பாசம் ஒண்ணு இருந்து நமக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தருக்கு தெரியுன்னு வைங்களேன், தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர்கிட்ட தமிழ் பேசுறவங்க போய் தமிழ்ல தானே சொல்லணும், ஏன் தூதர் பாசையில சொல்லணும்னு என்ன அவசியம்? தூதருடைய பாசை என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் என்ன பாசைகளில் அவர்கள் பேசினார்களோ அந்த பாசையில் தேவன் அவர்களோடு பேசினார். ஆதியாகமத்தில் காயினாவில் என்ன பாசைகளில் பேசினார்களோ அந்த பாசைகளில் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் கேட்கிறார்கள். நோவா என்ன பாசையில அந்த நாட்கள்ல அந்த காலத்துல அந்த சூழ்நிலை பேசுறாரோ, இப்ப நோவாவுடைய காலத்துல பிரச்சனையே வருது. நோவா காலத்துல முழு உலகம் அழிக்கப்பட்டு போயிட்டு இல்லையா? நோவாவுடைய மனைவி குமார்கள் எத்தனை பேர்? 3 பேர். அந்த 3 பேருடைய மனைவிமார்கள் இவர்களை வைத்துதான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். நாம் ஆதாமுடைய சந்ததியாரா என்று கேட்டால் நாம் யாருடைய சந்ததியார்? நோவாவின் சந்ததியார். நாம் ஆபிரகாமுடைய இல்லையா விசுவாசத்துடைய ஆபிரகாமுடைய சந்ததியார். இப்படி நம்ம சொல்லிட்டு போறோம். இவர்களை வைத்துதான் என்ன செய்தது? திரும்பவும் இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மனுஷர்கள் மனுஷ கூட்டம் நாமும் இருக்கிறோம். இப்படி பெரிய இருக்கிற காலத்துல அங்க ஒரு சம்பவம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல போட்டிருக்குது. இவர் முழு உலகத்தையும் தண்ணீர்னால என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டார். இனி அழிக்கிறாரான்னு பார்ப்போம். எது வரைக்கும் தண்ணீர் வந்தது? இந்த மலை வரைக்குமா? அந்த மலையை விட உயரமாக வானை இல்லையா எட்டக்கூடிய அளவுக்கு, வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு பயிர் உண்டாக வேண்டும். கடவுள் இந்த உலகத்தை மறுபடியும் அழிப்பார் என்று சொன்னால் அவருடைய ஜனத்துக்கு ஒரு பயிர் உண்டாகும், அவருக்கு ஒரு பயிர் உண்டாகும், நமக்கு ஒரு பயிர் உண்டாகும் சொன்னா, நம்முடைய வம்சம் தலைக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கோபுரத்தை கட்டணும்னு அவங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ பைபிள் அங்க போட்டிருக்குது, பூமி எங்கிலும் ஒரே பாசை மாத்திரம் தான் இருந்துச்சு. தெளிவாப்பட்டிருக்குது, வேற பாசையே இல்லை. அப்ப அது வரையிலும் மனுஷர் பாசைகள் என்று சொல்கிற பாசைகள் இல்லை, மனுஷர் பாசை என்று சொல்கிற ஒரே பாசை இருந்தது. கர்த்தருடைய இல்லையா தூதனார் கர்த்தர் அடுத்த அந்த பாசையில பேசிக்கொண்டு வந்தார். இப்ப மனுபுத்திரர் கட்டும் அந்த கோபுரத்தை பார்க்க கர்த்தர் இறங்கி வரும் பொழுது அவர்கள் அவிதமான ஒற்றுமையோடு கூட அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்தார். என்ன காரணம்? ஒரே பாசை பேசிட்டு ஒற்றுமையா இருப்பதற்கு காரணம் ஒரே பாசை பேசுகிறதுனால. இந்த ஒரே பாசை பேசுகிறதுனால அவர்களுக்கு ஒற்றுமை இருக்குது. அவர் செய்ய நிக்கிறது தடப்படாதுன்னு நினைச்சு கல்ல கொண்டானவன் கல்ல அனுப்புறான், சாந்த கொண்டானவன் சாந்த அனுப்புறான், இல்ல அன்னைக்கு நிலக்கீழு சொன்னா நிலக்கீழ அனுப்ப சொன்னா அனுப்புறான். எல்லாத்தையும் கரெக்டா செய்யறான். என்ன செய்யலாம்? இந்த வேலையை தடை பண்ண வேண்டும் என்று சொன்னால்
இவர்களுக்குள் நான் பாசைகளை கட்டளையிடலாம் என்று சொல்லி தேவநாயகத்தை என்ன செய்தாரு? அப்பதான் உலகத்துல பாசைகளே வருது. இந்த பாசைகள் யாருக்கும் விளங்காத பாசைகள் அல்ல, ஒரிஜினல் லாங்குவேஜஸ். என்னென்ன பாசைகள் உண்டு அத்தனை பாசையை அன்றைக்கு கத்து கொடுத்ததுதாங்க. தமிழ் பாசை யாருங்க கண்டுபிடிச்சா? தெலுங்கு பாசை யாருங்க கண்டுபிடிச்சா? புதுசா அவங்க பாசையை கண்டுபிடிச்சு எழுத்து வடிவமும் இல்லையா வாசிக்கிறது செய்யறதுலாம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரு பாசை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அப்ப அற்புதமான தேவன் அற்புதமான பாசைகளை பேசக்கூடிய இல்லையா ஒரு நிலவரத்தை உருவாக்கும். அப்ப தெலுங்கு, மலையாளம், கன்னடம், குஜராத்தி அப்படி எனக்கு சொல்ல தெரியல அத்தனை பாசைகள் என்ன செஞ்சுட்டான்? பாபேல் கௌரவம் கட்டும் போது அங்கே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவர் பேசுவது ஒருவருக்கு என்ன செய்யல விளங்கல. கூட்டம் கூட்டமாக அவர்கள் பிரிய ஆரம்பித்தார்கள். ஒரே கூட்டமாக இருக்கக்கூடாதவர்களாய் சிதறி போனார்கள். 11ஆம் அதிகாரம் அப்படி சொல்றது. 10வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா பாசை நிமித்தமாகவும் அவங்க வாழ்ந்த அது தீவு நிமித்தமாகவும் அவருடைய வேலை நிமித்தமாகவும் பல ஜாதிகளாய் பிரிந்து போனார்கள். இன்னைக்கு பல ஜாதிகளாய் பிரிந்திருப்பதற்கு காரணம் என்ன? வேலைகளும் அந்த இடங்களும் பாசைகளும் பல ஜாதிகளாக உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம்